அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் சிந்தனைக்காக சங்கீதம் 119 10வது வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் என்பதே. நேற்றைய தினத்திலும் கூட நாம் சங்கீதம் 119 9ஆம் வசனத்தில் பரிசுத்தமான வாழ்விற்கான ஆதாரம் வேத புஸ்தகம் என்று பார்த்தோம். ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை எப்படி பரிசுத்தமாக நடத்த முடியும் என்றால், வேதம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக நடத்த முடியாது. பரிசுத்தம் எப்பயுமே உண்மையான உறவுக்கு நேராக தான் வழி நடத்தும். பரிசுத்தம் எப்பயுமே உண்மையான உறவுக்கு நேராக தான் வழி நடத்தும். அதனால தான் இங்கே 10வது வசனத்தில் சொல்கிறாரு, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். ஒரு விசுவாசியினுடைய அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்புகிற மனிதனுடைய முக்கியமான கடமை என்னன்னா, தேவனை தேடுவது. சங்கீதம் 24:6 தேவனுடைய சந்ததி அவரை தேடி அவரை விசாரித்து அவரை நாடும் என்று தாவீது சொல்கிறார். இப்போ தேவனை தேடுவதில் 3 காரியங்கள் உள்ளடங்கி இருக்கு. முதலாவது பார்க்கும்போது தேவனை எப்போ தேடுறாங்க அப்படின்னா, பாவ விடுதலைக்காக தேடுறாங்க. பாவ விடுதலைக்காக நாம் தேவனை தேடுறோம். ஏசாயா 55:6 பார்க்கும்போது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்கிறார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை எப்போ தேடணும் அப்படின்னா, பாவ விடுதலைக்காக, பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக அவரை தேடணும். அடுத்து 2வதாக பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் தேவனை தேடணும். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறார், நான் உங்களை விடுவிப்பேன். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து யாக்கோபு 1:5 பார்க்கும்போது ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரை நாடுங்கள் என்று சொல்லுது. அப்போ ஒரு மனுஷன் தனக்கு தேவை ஒன்று இருக்கும்போது கர்த்தரை தேட வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு வேதம் சொல்லுது. அது மட்டும்தானா கர்த்தரை தேடுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லை. கர்த்தரை தேடுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவரோடு தொடர்பு கொள்வது தான் உண்மையாய் கர்த்தரை தேடுவது. இப்போ கர்த்தரை தேடுவது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தரை தொடர்பு கொண்டு அவரோடு உறவு வைப்பது. இப்போ இந்த பரிசுத்தமான 9ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வேதம் அவசியம். அந்த வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தில் நான் கர்த்தரை தேடி அவரோடு உறவு கொள்கிறேன். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய அடிப்படையான கடமையாக இருக்கிறது. ஏன் தேவனை வேதத்தில் தேடணும்? ஏன் தேவனை வேதத்தில் தேடணும்னா, தேவன் தன்னை வேதத்தில் மட்டும்தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரை வேதத்தில் மட்டும்தான் தேட முடியும். ஏன்னா வேதத்தில் மட்டும்தான் அவர் இருக்கிறார், வேறு எங்கேயுமே தேவன் இல்லை. இப்போ வேதத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷங்கள் வரைக்கும் தேவன் தன்னை யார் என்று இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வேதத்தை வாசிக்கும் போது தேவனை கண்டடைய முடியும், தேவன் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும், தேவனோடு உறவு கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஏனோக்கு வாழ்ந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவன் அப்படியே தனியாக ஒரு துறவியா போல அவன் வேதத்தை படித்தான், தேவனோடு உறவு கொண்ட வேதத்தின் மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடின் மூலமாக தேவனிடமாய் அவன் உறவு கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தனியாக போய் வாழல, அவனோடு இருந்த அந்த சமுதாய மக்களோடு, அந்த பாவமான சந்ததியாரோடு தான் வாழ்கிறான். இப்படி வாழும்போது அவனுடைய வாழ்க்கையிலுடைய மிக முக்கியமான பொறுப்பு, தேவன் தனக்கு வெளிப்படுத்திய காரியத்திலிருந்து தேவனை தேடினான் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொல்லாத சந்ததியில் தேவனை தேடுறீங்களா? அன்றைக்கு நேரத்தில் நம்ம தேவனை தேடுவதில்லை. இந்த பொல்லாத சந்ததியோடு நம்மளுடைய இருதயத்தை சாய்த்து தேவனை விட்டு வழி விலகுகிறோம். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் என்று சொல்கிறார். நான் தேவனை தேடும்போது மட்டும்தான் கர்த்தருடைய கற்பனைக்குள்ளே நிற்க முடியும். தேவனை தேடலை நான் கர்த்தருடைய கற்பனைக்குள்ளே நிற்க முடியாது. இப்போ தேவனை தேடுவதுனா வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நான் கை கொள்வது அப்படின்னு மட்டும் இல்லை, அதை தாண்டி உண்மையாக முழு இருதயத்தோடு ஆர்வத்தோடு தேவனிடமாய் உறவு கொள்வது. கிறிஸ்தவம் என்பது தேவனோடு உறவு கொள்வது தான். இப்படிப்பட்ட முறையில் நீங்கள் தேவனை அனுதினமாக தேடுறீங்களா? முழு இருதயத்தோடு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாய், ஆசையா, ஆர்வத்துடன், விருப்பத்துடன் இயேசுவை வேதத்தில் பார்க்குறோமா? இயேசுவை நான் வேதத்தில் பார்க்கலைன்னா நான் தேவனோடு உறவில் இல்லைன்னு அர்த்தம், நான் தேவனை தேடலைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் பிதாவின் உறவை அனுதினமும் நாடினார். அனுதினமாக தேவனை அவர் சார்ந்திருந்தார். அனுதினமாக ஜெபித்தார், அனுதினமாக வேதத்தை வாசித்தார், தன்னுடைய பிதாவோடு மிக நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்?
உங்களுக்கு எனக்கும் யாரோட தொடர்பு இருக்கு? வேதத்தோடையா, வேதத்தில் வெளிப்பட்ட இயேசுவோடையா, அல்ல இந்த உலகத்தோடையா? தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க வேதத்தை தேடுங்க, வேதத்துல கிறிஸ்துவை கண்டடையுங்கள். அவர் அங்க வெளிப்பட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வேத வசனமும் கிறிஸ்துவை சொல்லி கொண்டு இருக்கிறது. அவரை அங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா தேவன் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.